ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, யார் வேணால் சாப்பிட்லாம். இந்த கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம். இப்போ இந்த கோவக்காய் சுகர் இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. இப்போது சின்ன வெங்காயம் 1 கப்பு இருக்கும், நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒன்று மட்டும் போதும். நம்ம இது கூட பவுடர்லாம் சேர்ப்போம், அதனால் ரொம்ப காரமாக வச்சிடாதீங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அடித்து சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். கலந்து விட்டுட்டு இப்போது இது வதங்கிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா தூளுப்பு கூட சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும். இப்போது மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நமக்கு நல்லா வதங்கி சாஃப்டாக வந்துடுச்சு, கரெக்டான அளவுகளோடு இருக்குது. இப்போது இது கூட நம்ம கோவக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கோவக்காயை ரவுண்ட் ஷேப்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டிக்காய் கட் பண்ணுவோம் பாருங்கள், சைடாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காயில் நமக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ரத்தத்தில் இருக்க சுகரோட அளவு நமக்கு குறைக்குது. அப்புறம் இதை சாப்பிட நமக்கு சொரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல், முடி உதிர்வு, பொடுகு, பல் சார்ந்த பிரச்சனை, தொப்பை, சர்க்கரை நோய், சிறுநீர் கழிப்பதால் வரும் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நமக்கு சரி செய்ய உதவுது. அதனால் இந்த கோவக்காயை கண்டிப்பாக வாங்கிட்டு சாப்பிடுங்க. இது நமக்கு கொஞ்சமாக கிடச்சா கூட போதும். இப்போது நம்ம இந்த கோவக்காயை நல்லா வதக்கி விட்டு ஒரு டைம் மூடி வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணி விட்டு வரும். இப்போது இது கூட நம்ம பொருள் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மசாலா தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள்லாம் மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த கோவக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே குக்கரில் கூட வெறும் கோவக்காயை குக்கரில் 2 விசில் விட்டு எடுக்கணுன்னா கூட எடுத்து நீங்கள் இது மாதிரி தாளித்து விட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணி விட்டு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி வச்சு நம்ம வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு தண்ணி விட்டு வரும். இப்போது இதை நம்ம மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம், ஏன்னா வேக கொஞ்சம் நேரம் ஆகிடுக்கும். இப்போது எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. அடிக்கடி எடுத்து கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம். இப்போது நமக்கு இருந்ததுக்கு தண்ணி வற்றி வந்துருச்சு. நமக்கு இன்னும் தண்ணி நல்லா வற்றி வரணும். இப்போது நம்ம வெந்துருச்சான்ட்டு எடுத்து பார்ப்போம். பார்த்து கை வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். நமக்கு வெந்திருக்கு, ஆனால் இன்னும் நமக்கு நல்லா வேகணும். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போது இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு வற்றி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இப்போது நம்ம வச்சுருக்க கரண்டிலேயே ஒரு ப்ரெஸ் அமுக்கணும் அப்படின்னா நமக்கு 2ஆக உடஞ்சி வரும். அது மாதிரி இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. நமக்கு இப்போது கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, இதனால் பயன்கள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கோவக்காயெல்லாம் இப்போ யாருமே வாங்கி அதிகமாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த கோவக்காயில் அவ்வளோ நல்லது இருக்குது.
அப்புறம் நமக்கு கெட்ட கழிவு நீர் வெளியேற்றுறதுக்கும் உதவுது. அதனால் இந்த கோவக்காயை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. இதை கூட்டு மாதிரி வைக்கலாம், தொக்கு மாதிரியும் வைக்கலாம். இப்போ வச்சுருக்கோமோ அதிலே வந்து நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு தொக்கு மாதிரி வச்சு சாப்பாடுக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரச சாதம், புளி சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸுக்கும் வச்சுக்கலாம், சாம்பாருக்கும் வச்சுக்கலாம். இது ஒரு சைடிஷ் தான். இப்போது நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலை இதை நம்ம தூவி விட்டு பரிமாறும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை வந்து அடிக்கடி சாப்பிடுவோம், அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சேனல் நீங்கள் இப்போ வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.